ஸோ ஹே கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் நம்ம எடுக்க போகிறோம். முரியன் சம்மந்தப்பட்ட மாங்காஸ். இந்த மாங்கா நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு தெரில, பார்க்கலாம். இந்த மாங்காவாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வளன்னு பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸ் இல்லையே, ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடி சைலண்ட் நைட் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து மக்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மக்களும் பதிலுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த போர் ரொம்ப நாளாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட உயிரிழப்பு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போதான் பல மார்ஷியல் மாஸ்டர்ஸுங்கெல்லாம் சேர்ந்து சென்ட்ரல் ஹெவன்லி அலைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை உருவாக்குறாங்க. அதில் ஒரு குரூப் நார்த்தன் சைடுக்கு போயிட்டு நார்த்தன் ஹெவன்லி செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு செட்டை உருவாக்குறாங்க. இந்த செட் சைலண்ட் நைட்டை எதிர்த்து போராடுறதுக்காக அதிக பங்கு கொடுத்ததுனால சென்ட்ரல் அலைன்ஸ்லேருந்து நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த செட்டுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த செட்டோடைய பவர் ரொம்பவும் அதிகமாக நிறைய டிசெண்டன்ட் இந்த ஒரு செட்டில் சேரத்துக்காக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செட்டும் தலைமுறையா அந்த சைலண்ட் நைட் குரூப்பை ஏற்றுட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ ப்ரெசன்ட் டைமை காட்டுறாங்க. 4வது தலைமுறையில் இருக்கக்கூடிய ஜின் உவாங்கு போர்க்களத்தில் இருக்காரு. இந்த செட்டுக்கே 4 பில்லருங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆப்போனண்ட்டுக்கும் நம்ம நார்த்தன் ஹெவன்லி செட்டுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அதுல ஒருத்தன் அங்க வந்துட்டு இருந்த எல்லா சோல்ஜரையும் வெறும் கையாலே போட்டு தள்ளுறான். இவனுடைய பேரு டீமன் ஃபிஸ்ட்னு சொல்றாங்க. இவன் அந்த 4 பில்லர்ல ஒரு ஆளு. இன்னொருத்தன் ஒரு ஈட்டியை வச்சு பல பேர்த்த போட்டு தள்ளுறான். அவனுடைய பேரு டெம்பஸ்ட் ஸ்ட்ராம். இது நிக்நேம் தான். அவங்களுடைய உண்மையான பேர் சொன்னா எனக்குலாம் சத்தியமா வாயில வராது. அதனாலதான் அவங்களுடைய நிக்நேமே சொல்லி கூப்பிட்டுக்கிறேன். இன்னொரு ஆளு கத்தியை வச்சு பல பேர்த்துடைய தலையை வெட்டி போட்டு தள்ளுறான். இவனுடைய பேரு ஃபர்ஸ்ட் கோஸ்ட் பிளேட். ஃபைனலா சாட்டையை வச்சு சண்டை போடுற ஒரு ஆளை காட்டுறாங்க. இவன் தான் ரூலர் ஆஃப் அயன் பிளேட். இவனை இப்படி கூப்பிட்டுக்கலாம். ஃபைனலா நம்ம தலைவர் அவருடைய கத்தியை வச்சு சும்மா ஒரு ஸ்பிங் தான் பண்றாரு. அதுக்கே கீழே இருக்க தாரெல்லாம் பொழந்துட்டு போகுது. இந்த 5 பேரும் தான் நார்த்தன் போல்ல வரக்கூடிய சைலண்ட் நைட்டுக்கு எதிராக சண்டை போடக்கூடிய ஒரு மெயினான ஆளுங்க. இவங்க அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல போக போக சைலண்ட் நைட் வரதே நின்றுடுது. பட் அந்த ஒரு நாள் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு குட்டி பையன் அப்பான்னு கத்துறான். இவனுடைய பேரு ஜின் மூவான். இவனுக்கு வயசு 13 தான் ஆகுது. அவனுக்கு முன்னாடி நார்த்தன் ஹெவன்லி செட்டோடைய லீடர் ஜின் ஹுவாங்கு காயமடைஞ்ச நிலைமையில இருக்காரு. முன்னாடி பாக்குறாரு, முன்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன்னா இவங்க தானே நயன் ஸ்கை, இந்த முரியம் வேர்ல்ட்லயே பவர்ஃபுல்லான ஆளு. இவங்க ஏன் இங்க வந்திருக்காங்க? இவங்க தான் ரூலர் ஆஃப், இவங்க தான் சென்ட்ரல் ஹெவன்லி அலைன்ஸே உருவாக்குனவங்க. இவங்க ஏன் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லீடரும் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்கள ஒரு ஆள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீங்க சைலண்ட் நைட் கூட சேர்ந்து வேலை செஞ்சதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக அப்படி சொல்றீங்க? இந்த நார்த்தன் ரீஜியனை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்திட்டு வந்தேன், எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவரும் கேட்கும்போது, 4 ஹெவன்லி பில்லரும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்க, நீங்க இப்ப ஏதாச்சும் மறுக்க விரும்புறீங்களான்னு கேட்கும்போது அவருமே பாக்குறாரு, இந்த 4 பேருமே அங்க கூட்டத்துலதான் இருக்காங்க. அவருமே யோசிச்சு பாக்குறாரு, இவனாலா நான் என் கூட போர்ல இருந்து எனக்கு ஒரு பிரதரா இருந்தீங்க, ஆனா நீங்க எப்படி நார்த்தன் ஹெவன்லி செட்டை கழிவிடணும்னு மனசு வந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே பின்னாடி அவன் பையனை திரும்பி பார்த்துட்டு, எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு, நான் மட்டும் இப்போ எதிர்த்து சண்டை போடணும்னு நினைச்சா எனக்கு எதிராக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு அந்த ஹெவன்லி அலைன்ஸ்ல இருந்து வந்தவங்க சில பேர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நார்த்தன் ஹெவன்லி அலைன்ஸ் செட்டு வந்து சைலண்ட் நைட்டை எதிர்த்து போராடுறதுக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவருமே பவர்ஃபுல்லா தான் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இவர் செத்துட்டா இந்த நார்த்தன் ஹெவன்லி செட்டே ஒன்றும் இல்லாம போயிடும், நம்ம இதை கேப்சர் பண்ணிக்கலான்ட்டு சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு எதுக்கும் இடம் கொடுக்காத வகையில நம்மளுடைய லீடர் என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த நார்த்தன் ஹெவன்லி செட் லீடர் சொல்றேன், இன்னையிலேருந்து இந்த செட் எதுவுமே இல்லை, இங்க இருக்க டிசபிள் எல்லாமே அவங்கவுங்க ஓன் வகையில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால எந்த ஒரு டிசபிளும் இங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது, அவங்கவுங்க ஓன் வகையில பார்த்துட்டு கிளம்பலாம். நான் இதை ஒத்துக்கிறேன், என் உயிரை நானே எடுத்துக்கிறேன், ஆனா என்னுடைய பையனையோ இங்க இருக்க கிளான் மெம்பர்ஸையோ நீங்க அட்டாக் பண்ணி கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு லீடர் கேட்கிறாரு. இதை கேட்டு அவரும், அது எப்படி சும்மா விட முடியும், நீ செத்து போனவருக்கு உன் சாவுக்காக பழி வாங்குறதுக்காக ஹெவன்லி அலைன்ஸுக்கு எதிராகவே அவங்க திரும்பினா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது மற்றவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சரி மற்ற டிசபிளை கூட விட்டுடலாம், ஆனா உன் பையன் அது ரொம்பவும் டேஞ்சர், வேணா ஒரு வாய்ப்பு தரேன், எந்த ஒரு பயிற்சியும் எடுக்கலன்னா நாங்க அவனை கொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இதை கேட்டு அவருமே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு
அவருடைய சோடை வச்சு அவரே குத்திக்கிறாரு. அப்படியே அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓடுறான். அந்த இடத்துல கட் பண்ணா 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல கண்ணை துறக்கிறான். அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க சில பேர். இவங்க யாருன்னா இந்த ஹெவன்லி அலைன்ஸ்ல இருந்து அனுப்பி வைக்கப்பட்டவங்க தான். இவங்க எதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டவங்கன்னா ஹீரோ எந்த ஒரு ஃபைட்டிங் டெக்னிக்ஸுமே கத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான், ஹீரோவை கண்காணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க தான். இவங்க ஹீரோவை கட்டி போட்டு, நீ வந்து ஒரு செட்டோடைய லீடருடைய மகன், உன்கிட்ட கண்டிப்பா ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் சில புதையெல்லாம் நீ எங்கேயாவது மறைச்சி வச்சிருப்ப, அது எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடு, சொன்னீன்னா நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஹேய் அதெல்லாம் உன்னால முடியாதுடா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை பார்த்துட்டு அவனும் பக்கத்துல இருந்தவன்கிட்ட கண்ணை காட்டுறான். அவனும் யோசிக்காம ஹீரோவுடைய ஒரு விரலை வெட்டி விட்டுறான். இதனால ஹீரோ வழியில கதற ஆரம்பிக்கிறான். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹெவன்லி அலைன்ஸ் கொடுத்த ப்ராமிஸை நீங்க மீற போறீங்களான்ட்டு ஹீரோ கேட்கிறான். அந்த இடத்த கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு 2 குதிரை வண்டி நார்த்தன் ஹெவன்லி செட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த நார்த்தன் ஹெவன்லி செட் அழிஞ்சு பார்ப்பு சைலண்ட் நைட் குரூப்பால எந்த ஒரு பிரச்சனையும் வரதில்லை. ஆனா இருந்தாலும் ஹெவன்லி அலைன்ஸ் வந்து ஒரு செட்டுக்கு அடிக்கடி சோல்ஜர்ஸ் அனுப்பி அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. என்னதான் இது மேலோட்டமா வந்து சைலண்ட் நைட்டை கண்காணிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட நம்ம ஹீரோவை கண்காணிக்கிறதுக்காக தான் அங்க எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த குதிரை வண்டியும் அந்த நாட்டின் ஹெவன்லி செட்டுக்கு வந்துடுது. அந்த இடமே சுத்தி பாழஞ்ச நிலைமையில இருக்கு. அந்த இடத்துக்கு வந்தவங்களும் ஆல்ரெடி வந்தவங்களும் சொல்லிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த இடத்துல எந்த ஒரு ஸ்க்ரோல்ஸுமே கிடையாது, நார்த்தன் ஹெவன்லி செட் அழிஞ்சு பருப்பு, அங்க இருக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே ஹெவன்லி செட் எடுத்துட்டு போயிடுச்சு, இங்க அதனால எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும் போது ஹீரோ கிட்ட பேசியிருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு இதை கேட்டு கடுப்பாகிறான். ஏன்னா அவன் இங்க ஏதாச்சும் கிடைக்கும் தான் வந்திருப்பான், பட் எதுவுமே இருக்காதனால தான் கடுப்பாகிறான். அந்த டைம் இந்த நார்த்தன் ஹெவன்லி செட்டோடைய பிளட் நெயின்ல கடைசியா வந்தவன் இவன் தான், இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு ஆல்ரெடி இருந்தவரு அவனை பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஹெவன்லி அலைன்ஸ் இங்க இருந்தே எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸையும் எடுத்துட்டு போன வரப்பு, இவன் உயிர் வாழறதுக்காக பிளாக் ஸ்மித் கலையை கத்துக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோவை அட்டாக் பண்ணியிருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா இவன் வந்து நார்த்தன் ஹெவன்லி செட்டோடைய லீடருடைய பையன், அப்ப கண்டிப்பா ஏதாவது ஹிடனான மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் ஏதாச்சும் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்பான், அதனால இவனை கொஞ்சம் மிரட்டி கேட்டா ஏதாச்சும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணி இருந்திருப்பான். இவன் யாருன்னா அந்த நார்த்தன் ஹெவன்லி செட்ல ஒரு நிறைய குரூப்ஸ் இருக்கும், அந்த ஒரு குரூப்ஸோடைய ஒரு லீடர் தான் இவன். அவனுக்கு வைஸ் கேப்டன் சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான், அவனையும் காட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது திரும்பி ஆளுங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவர் முன்னாடி போறான். இந்த டவர் தான் நார்த்தன் ஹெவன்லி செட்ல இருக்கக்கூடிய ஸ்கோல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். ஆனா இப்ப அதுல ஒண்ணுமே கிடையாது. சோடை வச்சு அட்டாக் பண்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் எல்லாத்தையுமே கோஸ்ட் பிளேட் எடுத்துட்டு போயிட்டாரு. கையை வச்சு சண்டை போடுற எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸுமே ஃபிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டாரு. காலை வச்சு சண்டை போடுற எல்லா டெக்னிக்ஸையுமே பேர் யூஸ் பண்ற அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ இந்த குயிக் கல்டிவேஷன் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே அந்த சாட்டை யூஸ் பண்றவரை எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். என்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். வருத்தப்பட்டுக்கிட்டே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில அந்த டவருடைய உச்சிக்கு போயிட்டு மொத்த ஹெவன்லி செட்டையும் பார்த்துட்டு திருப்பி கீழே நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் புதுசா அந்த குரூப் வந்து ஹீரோவை கடத்திட்டு போயிட்டு அந்த மாதிரி சித்திரவதை பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ ப்ரெசன்ட் டைமை காட்டுறாங்க. ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், நீங்க ஹெவன்லி அலைன்ஸ் போட்ட ப்ராமிஸையே மீற ட்ரை பண்றீங்க, அங்க இருக்கவங்க யாரும் ஒப்பா கிடையாது, எது விபத்து எது கொலைன்னு அவங்களுக்கு ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். அவங்களையும் மீறி நீங்க என்ன கொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கொள்ளலாம். ஆனா இந்த ஹெவன்லி செட்டுக்கும் ட்ரூ டிசபிலிட்டி சில பேர் இருக்காங்க, அவங்க கட்டாயத்தினாலதான் ஹெவன்லி அலைன்ஸ் கூட கூட்டமை அமைச்சு போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த நியூஸ் போச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எங்க போனாலும் தேடி வந்து கொள்வாங்கன்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டு அந்த குரூப்போட லீடரும் கட்டுப்போயிட்டு கொய்யால யாரை மிரட்ட பாக்கலான்ட்டு ஹீரோவை கொல்ல போறான். அப்ப அந்த வைஸ் கேப்டன் வந்து இல்ல அவன் சொல்றதுல சில உண்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டுறான். அதை கேட்டு இவனும் யோசிச்சுட்டு கொய்யால நீ ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது பண்ணு, உன்னை என் கையாலே கொள்றேன், அது அந்த ஹெவன்லி அலைன்ஸ்னாலே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அதே மாதிரி அவங்களுடைய அடியாட்களும் கிளம்பிடுறாங்க. வைஸ் கேப்டன் கட்டாத்து விட்டுட்டு ஒரு துணியை எடுத்துட்டு ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இந்த அவனுடைய பிளட் லாஸ் ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு அதை வாங்கிக்கிறான். அந்த துணியை வச்சு அவன் விரல்ல இருந்து ரிலீஸ் ஆகுற அந்த பிளட் லாஸை கண்ட்ரோல் பண்றான். உண்மையான டிசபிள்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா என்னை எப்பயும் இந்த நரகத்துல இருந்து காப்பாத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வருத்தப்படுறான். அடுத்த நாள் காலையில எப்போதும் போல அந்த டவர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டவர்ஸோடைய உச்சிக்கு ஹீரோ போயிட்டு இருக்கான். அவனுடைய வெட்டப்பட்ட விரல் இருக்கும் இல்லையா, அந்த வெட்டப்பட்ட விரலை ஹீரோ
ஒன்று சேர்த்து கட்டிக்கிட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். என்னதான் இந்த நார்த்தன் ஹெவன்லி செட்டுக்கு 4 பெரிய பில்லருங்க இருந்தாலும் கூட அவங்களுக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அல்டிமேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்க்ரோல் நார்த்தன் ஹெவன்லி சிட்டிக்கு ரொம்பவும் பெருமை வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு இந்த டவருடைய உச்சிக்கு போறான். அப்பதான் நமக்கே தெரிய வருது இந்த மொத்த நார்த்தன் ஹெவன்லி செட்டுமே ஒரு ஸ்க்ரோல்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிற ஒவ்வொரு கட்டிடத்திலையுமே அந்த அல்டிமேட் ஹெவன்லி ஸ்க்ரோலோடைய பகுதி தான் இதை நம்ம ஹீரோ பார்க்குறோம். சூரிய உதைக்கும் போது சில லெட்டர்ஸ் கீழே வரும். அந்த லெட்டர்ஸ் லோயர் மூன் கிங்டம் அப்படிங்கிற ஒரு கிண்டத்தோடைய லாங்குவேஜ் தான். இந்த கட்டிடங்கள்லாம் யாரு உருவாக்கி இருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்த்தன் ஹெவன்லி செட்டோடைய லீடர் தான். அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் எங்கள் அப்பா பயன்படுத்திட்டு வந்தார். எங்கள் அப்பா மற்ற பசங்களை மாதிரி என்னைய மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்க விடலை. அதுக்கு பதிலாக இந்த மூன் கிண்டத்தோடைய லாங்குவேஜை படிக்க சொன்னார். மற்றவங்களுக்கு வேணால் இந்த ஒரு கல்வெட்டு ஒரு சிதிக்கல் மாதிரி தெரியலாம், ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணும். இப்போதைக்கு என்னால் ஹெவன்லி கூட்டணியை எதிர்த்து நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே தூரத்துல பாக்குறான். தூரத்துல ஒரு குதிரை வண்டி ஹீரோடைய செட்டையை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த குதிரை வண்டியை பார்த்துட்டு அங்கிள் வாங்கன்னு ஹீரோ சொல்றான். அவர் யாருன்னா ஹீரோடைய செட்டுக்கு ரொம்பவும் நேர்மையா இருந்த ஒரு ஆளு. இவரு மத்த செட்டுக்கிட்ட எல்லாம் போயிட்டு நீ என்ன டிசபிளாக ஏற்றுக்கணும்னு கேட்கும்போது நம்மளுடைய ஹீரோடைய செட்டு தான் ஏற்றிருப்பாங்க. அவருக்கு என்னதான் அதிக அளவுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு போகிறதுக்கான திறமை இல்லைனாலும் கூட தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற அளவுக்கு ஹீரோடைய அப்பா அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. இதனாலேயே ஹீரோ மேலேயும் ஹீரோடைய செட்டு மேலேயும் ரொம்பவும் லாயலாக இருப்பார். இப்போ அவர் ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுக்க தான் வந்திருக்காரு. அங்கிள் வாங்க, இதுக்காக இவ்வளோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கேட்கும்போது பனிக்காலம் வரப்போகுது இல்லையா, அதனால உங்களுக்கு அதிகமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆமாம், இது என்ன காயம்? அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சுத்திய வச்சு அடிக்கும் போது என் கையில நான் காயத்தை ஏற்படுத்திக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த காயத்தை மறைக்கிறான். அங்கிள் வாங்க, நான் தனியா வாழ கத்திக்கிட்டேன், இதுக்கு மேல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது, அது எப்படி மாஸ்டர் உங்களை அப்படியே விடுறது? நார்த்தன் ஹெவன்லி செட் எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கு, நான் இதுக்காக என்ன கைமாறு செய்வேன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் இதையாவது பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோ அதை கேட்டு சிரிச்சுட்டு சைட்ல பாக்குறான். ஆமா அங்கிள் வாங்க, இது என்னன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு கல் இருக்கு. இந்த கல் ஒரு ட்ரைப் கடவுளா நினைச்சு வழிபட்டிட்டு இருந்த ஒரு கல். ஆனா இப்போ அவங்க யாரும் இல்ல, அதனாலதான் அந்த கல்லை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது, யாருமே இல்லைன்னா அந்த ட்ரைப் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு வாங்க சொல்றாரு. இதை கேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆயிட்டு, இதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமான்னு ஹீரோ கேட்கும்போது புரோக்கன் ஃபிஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோ சோகமாகறான். ஏன்னா இந்த நார்த்தன் ஹெவன்லி செட்ல 4 பில்லருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்த்த சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தனித்தனியா போயிட்டு ஒவ்வொரு செட்டை உருவாக்கி இருப்பாங்க. அதுல ஃபிஸ்ட்டை வச்சு சண்டை போடுறவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் தான் இந்த ட்ரூப்போடைய லீடர். இதை கேட்டு ஹீரோ சோகத்துல இருக்கும்போது, ஏங் மாஸ்டர் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா சோட் செய்வீங்களா, உங்களுக்காக சில இரும்புகளையும் எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லும்போது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்கிள் வாங், நான் ஒன்றும் சோகமா இல்லை, நான் கன்ஃபார்மா அந்த இரும்பை வச்சு நல்லா சோடா மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்த பொருட்களை ஹீரோவும் அங்கிள் வாங்கும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வாய்ஸ் லீடர் பார்த்துட்டு நல்ல பையனா தான் இருக்கான், இவனுக்கு நிறைய திறமை இருக்கு, ஆனா இப்போ இவன் இந்த நிலைமையில இருக்கிறது அவனுடைய துரதிருஷ்டம்னு சொல்லிட்டு போகும்போது தூரத்துல ஒரு மெசேஜர் கழுகு வருது. அதை பார்த்துட்டு அவன் அந்த கழுகு நோக்கி போறான். அந்த கழுகுல என்ன வந்திருக்குன்னா, பனிக்காலம் வரப்போகுது இல்லையா, அதனால நீங்க இங்கே தங்கி இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மேல இடத்துல இருந்து இன்ஃபார்ம் வந்திருக்கோம். அதை கேட்டு இங்க இருக்கிற லீடரும் கடுப்பாயிட்டு கத்தும் போது, லீடர் நான் மற்ற வேலையை பார்க்கட்டுமான்ட்டு வைஸ் லீடர் கேட்கறான். பண்ணுன்னு சொல்லிட்டு அவனும் உத்தரவு கொடுத்துட்றான். அந்த இடத்த கட் பண்ணா அங்கிள் வாங்க்கு டீயை கொடுத்துட்டு வெளியே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்கான்ட்டு ஹீரோ கேட்கறான். இருக்குப்பா, டூ சோன் சுவாங் அப்படிங்கிற ஒருத்தன் திறமை வாய்ந்த மார்ஷல் ஆர்ட்ஸை எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் இத்தனைக்கும் 18 வயசு கூட ஆகலையா. அவன் நயன் ஸ்கை அப்படிங்கிற அந்த 9 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த 9 பேர்த்தோட ஒருத்தனுடைய பேரன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவர் சொல்றாரு. பரவாயில்லையே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்ட்டு அவனும் சொல்லும்போது, அங்கிள் வாங் டீ குடிச்சு முடிச்சுட்டு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கிள் வாங் கொஞ்சம் இருந்துட்டு போங்கன்னு சொல்லும்போது, இல்லப்பா நான் வெளியே போயே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிள் வாங் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவுக்கு பாய் சொல்லிட்டு அவரை வழி அனுப்பி வச்சுட்டு திரும்பி வரும்போது வாய்ஸ் லீடர் ஹீரோ கிட்ட, நாங்க இந்த பனி போய் முடிகிற வரைக்கும் நாங்க இங்கதான் இருக்க போறோம், ஒரு கட்டிடத்துல தங்கிக்கலாமான்னு கேட்கும்போது தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான் அந்த டவரை நோக்கி. டவருக்குள்ள வந்தோடனே யாரோ டவருக்குள்ள வந்த தடம் தெரியுது, யாரா இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது
போதே பின்னாடில இருந்து ஒரு உருவம் வந்து ஹீரோடைய கழுத்துல கத்திய வச்சுட்டு நீ யாருன்னு கேக்குது. அந்த குரலை வச்சு ஹீரோ கண்டுபிடிச்சிடறான் இது ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு. சரி நீ யாருன்னு ஹீரோ கேட்கும்போது முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான்ட்டு அந்த உருவம் சொல்லுது. இந்த இடத்தோடைய உரிமையாளர்னு சொன்னோடனே நீ இந்த நார்த்தன் ஹெவன்லி செட்டோடைய பையனா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றான். நீ யாருன்னு ஹீரோ கேட்கும்போது அந்த உருவம் மயங்கி கீழே விழுது. ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். அந்த பொண்ணுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. ஆமா இவ யாரா இருக்கும், அச்சோ இவ என்ன உயிரோட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காதை வச்சு பார்க்குறான். இவ உயிரோட இருக்கான்னு தெரிய வந்தோடனே ஹீரோ இவ்வளோ தூக்கிட்டு போய் அவனுடைய வீட்டில் போட்டு இந்த பொண்ணுடைய காயத்தை பார்க்குறான். அந்த காயத்தை பார்த்தோன்னே அவனுக்கு தெரிய வந்துடுது இது ஒரு பாய்சனால ஏற்பட்ட காயம்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறன்னு தெரியாம அவன் ஒரு டிராயரை திறந்து அதில் இருக்கிற மெடிசனை எடுக்கிறான். இந்த ஒரு மெடிசனையும் அங்கே இருக்கிற நீடில்ஸையும் யார் கொடுத்துருப்பாங்கன்னா அங்கிள் வாங்க தான் கொடுத்துருப்பாரு. ஏதாவது ஒரு விஷயம் கத்தி மூலியமா உனக்கு ஏறிச்சுன்னா இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு அந்த நரம்பு போறது பாய்சன் போற அந்த நரம்பை இந்த நீடில் வச்சு குத்தி அந்த பிளட் லைனை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அதை இப்போ ஹீரோ இந்த பொண்ணுக்காக செய்யறான். யாரு என்னன்னு தெரியாமலே. இவ யாரு என்னன்னே தெரியல. போக போக விருந்தாளி இந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்காங்க, எனக்கு கடுப்பாகுதுன்னு ஹீரோ சொல்றான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த பொண்ணை எழுந்துட்டு எனக்கு யார் ட்ரீட்மெண்ட் பண்றான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது ஹீரோ ஓ நீங்க ஏஞ்சிட்டீங்களா, ஒரு 2 செகண்ட் கொடுங்க நான் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது என்ன இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் போகுது. அந்த இடத்துல பாய்சனால அட்டாக் ஆகி இந்த பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவை பார்த்துருப்பா. இப்பதான் ஹீரோ கூட நடந்த சம்பவம் எல்லாமே ஞாபகம் வருது. ஆமா இவன் இருக்க எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும் போதே எப்பாடி நீங்க ஏஞ்சிட்டீங்களா, நீங்க கடந்த 3 நாளா தூங்கிட்டே இருந்தீங்க, நீங்க செத்துருவீங்கன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை தூக்கி அங்க முன்னாடி வைக்கிறான். நீங்க என்ன கொல்ல அனுப்பப்பட்ட அசாசினா கூட இருக்கலாம், ஆனா இந்த ஒரு இடத்துல திருப்பி ஒரு சாப விழுறதுன்னு என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணும் இதை கேட்டுட்டு இவனுடைய எண்ணம் ஒன்றும் அவ்வளோ மோசமா இல்லை, அதோட இல்லாம இவன் உடம்புல இருந்து எனக்கு கியூஐ எனர்ஜி கூட சென்ஸ் ஆகல, இவன் நல்ல இடத்துலதான் பண்ணிட்டு இருக்கான் போலன்ட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சரி நீங்க தான் 3 நாளா மயக்கத்துல இருந்தீங்க, இப்ப நல்லதானே இருக்கீங்க, நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு அங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். பதிலுக்கு அந்த பொண்ணும் நான் குணமாகற வரைக்கும் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு ஹீரோவும் சரி என்னமோ பண்ணுங்க, உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது என் பேர் என்னத்துக்கு உனக்குன்ட்டு அந்த பொண்ணு கேட்கிறா. ஏங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன், 3 நாள் படுக்கையில கிடந்ததுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன், அதோட இல்லாம நீங்க காயம் ஆடுற வரைக்கும் இங்க இருந்துட்டு போறேன்னு சொல்றீங்க, அட்லீஸ்ட் உங்க பேரைய கூட சொல்ல மாட்டீங்கன்னு ஹீரோ கேட்கும்போது ஆன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்டு ஹீரோவும் உங்களுக்கு தகுந்த சட்டை என்கிட்ட இருக்குமா இல்லையான்னு தெரியல, பட் ஏதோ ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், பக்கத்து ரூம்ல இருக்கு, பக்கத்து ரூம்ல தான் சாப்பாடு இருக்கு, நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 மாசம் தாக்கு பிடிக்க முடியும், நான் பக்கத்துல தான் இருப்பேன், உங்களுக்கு தேவைன்னு வச்சு கூப்பிடுங்க, சூடாறதுக்கு முன்னாடி சாப்பாடை சாப்பிடுங்கன்ட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு நான் யாரு என்னன்னு தெரியாமலே எனக்கு ஹெல்ப் பண்றான், பரவாயில்ல இவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கான்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. இவளோட ஐடென்டிட்டி என்னன்னு நமக்கு இன்னும் சொல்லல கைஸ். அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோ எப்போதும் போல அந்த டவர்ல உட்காந்துட்டு அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட காயத்தை பார்த்தோன்னே ஹீரோக்கு தெரிஞ்சிருது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நம்ம நோக்கி வரப்போகுதுன்ட்டு. பரவாயில்ல நான் தனிமையில இருந்ததுக்கு இந்த பொண்ணு வந்ததுக்கு கொஞ்சம் இதமா தான் இருக்கு, ஸோ பரவாயில்ல நல்ல பேர் தான் சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோவை பார்த்துக்க ஒரு குரூப் வந்திருக்கும் இல்லையா, அந்த குரூப் வீடுங்கள்லாம் சரி செஞ்சுட்டு இருக்காங்க, குழுகுரம் வளர்த்துக்குள்ள அந்த இடத்துல போய் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குரூப்புடைய லீடர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவை காட்டினா 3 நாள் ஆச்சு, இன்னமுமே அந்த பொண்ணு வரலன்ட்டு அந்த பொண்ணை பத்தி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஹான்சோல் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கா. என்னுடைய இன்டர்னல் எனர்ஜியில நான் பாதிதான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன், இந்த பாய்சன் ரொம்பவும் ஒரு கொடூரமான பாய்சன், அவன் என்ன வகையான மெடிசன் எனக்கு கொடுத்தான்னு தெரியல, ஆனா அந்த பாய்சன் இன்னமும் இருக்கு, நான் என்னுடைய இன்டர்னல் எனர்ஜியை வச்சுதான் இந்த பாய்சனை வெளியேற்றணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை வச்சு அந்த பாய்சனை வெளியேற்ற ட்ரை பண்றா. பட் அதுவே பேக் ஃபயர் ஆகி அந்த பாய்சன் அவளையே அட்டாக் பண்ணி சாவர நிலைமைக்கு கொண்டு போகுது. அவ்வளவுதான் என்னுடைய கதை முடிய போதா அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு கருப்பு கலர் ஹூடி போட்ட உருவம் வருது. ஒரு மிஸ்டிக்கான ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அவன் வந்து ஆன்சோலை பிடிச்சிக்கிட்டு மிஸ் நான் சொல்றதை கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இன்டர்னல் எனர்ஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த பாய்சனை உங்க கை கிட்ட கொண்டு வர வைங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆன்சோனும் அவளுடைய பாய்சனை கை கிட்ட கொண்டு வந்தோடனே அவ கை வைக்க அந்த பாய்சன் வெளியேற ஆரம்பிக்குது. வெளியேறின அந்த பாய்சன் ஒரு கிளாத்தையே அரிக்க ஆரம்பிக்குது. ஹியூர் ரைட்னஸ் நீங்க பாய்ச்சிட்டீங்களான்னு கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா, என்னை மன்னிச்சிருங்க நான் இவ்வளவு தாமதமா வந்ததுக்கு, உங்களை நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், நீங்க கடைசியில இங்கதான் இருந்தீங்கன்னு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். பரவாயில்ல கடைசி நேரத்துலயாவது வந்தீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு அவனும் அந்த கடைசி சண்டையில எனக்கும் கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்கு, நான் இங்கே இருந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னோட டீச்சருக்கு என்னாச்சு, நீ என்னோட டீச்சர்கிட்ட தானே போயிருக்கணும், இங்க எதுக்கு வந்தேன்ட்டு அவ கேட்கும்போது
மாஸ்டருக்கு எதுவுமே ஆயிருக்காது. அவர் நல்லா தான் இருப்பாரு. இப்போதைக்கு உங்களுடைய காயத்த குணப்படுத்துங்க. நீங்க இந்த நார்த் ஹெவன்லி சிட்டில தான் இருப்பீங்கன்னு யாருக்குமே சந்தேகம் வராது. நான் போயிட்டு மாஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன். அதுவரைக்கும் நீங்க உங்களுடைய காயத்த குணப்படுத்துங்க இங்கேயே இருந்துன்னு சொல்லிட்டு, அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ பிளாக் ஸ்மித் வேலைய செஞ்சுகிட்டு இருக்கான். ஒரு பிளான்ட்டோடைய ஆணிவேர் தான் ஒரு பிளான்ட்டோடைய சக்தி. அந்த சக்தி இருளுக்குள்ள தான் இருக்கும். ஆனா இருள் வெளிச்சத்துக்கும் நேர்மையானது தான். 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது. ஆனா அந்த இருட்டுலயும் கூட சிறிய மின்மினி பூச்சிகள் மாரி நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். அதனால அது இருட்டுன்னு சொல்ல முடியாது, நிழல்ன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு டவர்ல உட்காந்துட்டு படிச்சுட்டு இருந்திருப்பான் இல்லையா? அதுல ஒரு டெக்னிக்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நார்த்தன் ஹெவன்லி செட்ட உருவாக்குனவருடைய ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போதனை என்னன்னா, அவர் யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் எந்த மாரி இருக்கும்னா, ஷேடோ டைப்பான ஒரு டெக்னிக்ஸ் தான். அதுல ஹீரோ வந்து இப்போ 10,000 ஸ்பிரிட் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்க ட்ரெய்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரெயின் பண்ற எல்லா எக்யூப்மெண்ட்டையுமே ஹெவன்லி அலையன்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதனால தான் இவன் வந்து ஒரு பிளாக் ஸ்மித்தா மாறி அது எல்லாத்தையும் தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இங்க தான் யாருமே இல்லையே, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஒரே ஒரு ஸ்விங் தான் பண்றான். ஆனா எதுவுமே ஆகல. சரி நமக்கு இன்னும் பயிற்சி வேணும் போல அப்படின்ட்டு கத்திய எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்கான். அந்த இடத்த கட் பண்ணா அந்த வீட்டுக்கு மேல காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. வீட்டுக்கு வெளிய அங்க பனி பொழிஞ்சிருக்கும் இல்லையா? அது எல்லாமே ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்கு. ஹீரோ பண்ண ஒரு சிங்கிள் ஸ்லாஷ்னால. அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோவும் வரும்போது இந்த பக்கம் ஆன்சோல் வந்துடுறா. நீங்க கடைசியா வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். நான் சாப்பிட தான் போறேன். நீங்களும் வரீங்களான்னு கேட்கும்போது அவளும் உள்ள போறா. உள்ள போய் உட்காந்தோன்னே ஹீரோ சாப்பாடு எடுத்து வந்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். என்னை பார்த்து எந்த ஒரு கேள்வி நீ கேட்க மாட்டியான்ட்டு அவங்க கேட்கும்போது, இல்ல நான் அந்த மாதிரி கேட்க வேணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஏன்னு கேட்கும்போது, நான் அந்த மாதிரி கேள்வி கேட்டு நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா நான் உங்க கூட சகஜமா உட்காந்து பேச மாட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனாலதான் நான் கேட்க மாட்டேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு நீ ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் எப்போதும் போல டெவர்ல உட்காந்துட்டு டெக்னிக்கை எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறான். நமக்கு இன்னும் பயிற்சி தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோ பிளாக் ஸ்மித் வேலை செஞ்சுக்கிட்டே ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஹான் சோலும் அவங்களுடைய குயிக் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ எப்போதும் போல பிளாக் ஸ்மித் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பேய் மாதிரி நம்ம ஆன்சோல் வந்து எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்குறா. இதை பார்த்துட்டு ஹீரோ பயந்துட்டு, ஏம்மா நார்மலா வர மாட்டியா? பேய் மாதிரி வந்து தான் கேட்பியா? அதோடு இல்லாம 3 மாசம் ஆயிடுச்சுமா, இன்னுமுமா நீங்க கிளம்பாம இருக்க? ஆனா ஏன் தான் தெரியல, நீ கேட்கறது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பாடு செய்யறதுக்காக கிளம்பிடுறான். அவனை பார்த்துட்டு இதுதான் நார்த்தன் ஹெவன்லி செட்டோடைய யங் மாஸ்டருடைய பவரா? எந்த ஒரு குயிக் கல்டிவேஷனும் இல்லை, எந்த ஒரு டெக்னிக்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவ ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போதே 2 பேருமே சாப்பிட போயிடுறாங்க. 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இதுதான் நார்த்தன் ஹெவன்லி செட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு குரூப் வருது. அதுல ஒரு 3 பேர் மெயினான ஆளுங்க. அந்த நயன் ஸ்கை அப்படின்ட்டு ஒரு குரூப் இருக்கும் இல்லையா? அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய 2 பசங்க இங்க வந்திருக்காங்க. கூடவே ஒருத்தவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கா. வரத்துக்கு முன்னாடியே இங்க இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. அவங்களும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு ஜென்ரலும் வந்திருக்கான், மெயினான ஒரு ஜென்ரல். எப்படி நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண அந்த லீடருடைய டீம்மேட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள வெல்கம் பண்றாங்க. என்ன இங்க எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லும்போது, அங்க இருக்கிற வைஸ் கேப்டனை ஜென்ரல் டீம்லேருந்து வந்த ஒரு ஆள் பார்த்துடுறான். நீ இங்கே தான் இருக்கியான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கும்போது அவனும் மூஞ்ச திருப்பிக்கிறான் வைஸ் கேப்டன். அந்த இடத்த கட் பண்ணா எல்லாருமே உள்ள போயிட்டு இருக்கும்போது நார்த்தன் ஹெவன்லி செட் இப்படி இருந்தது, ஆனா இப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சோகத்துல இருக்கும்போது, உலகத்தை பார்த்து நீ புரிஞ்சுக்கணும், வேட்டைக்காரனுக்கு வேட்டை நாய் ரொம்ப முக்கியம், ஆனா வேட்டை முடிஞ்ச வரைப்பு நாய் முக்கியம் இல்ல, அதே மாதிரிதான் இந்த செட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். கூட ஒரு குட்டியோண்டு ஒரு பொண்ணு வந்திருக்கும். ஆனா அதுதான் அக்கா. அந்த பக்கத்துல வந்திருப்பான் இல்லையா, அவன் தான் தம்பி. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவை துரத்திக்கிட்டு சொல்லி எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே வந்துகிட்டு இருப்பா. கூட்டமா வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஹீரோவையும் சோலையும் பாத்துடுறாங்க. யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்க ஆல்ரெடி இருந்த குரூப் எல்லாம் ஷாக்ல இருக்கும்போது ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் தானே அந்த நார்த்தன் ஹெவன்லி செட்டோடைய
கடைசி வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த டைம் ஹீரோவுமே அவங்கள பார்க்குறான். ஹான் சோலுமே ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அவளுடைய பவர் யூஸ் பண்ணி இங்க இத்தனை பேர் வராங்கன்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் இனிமேட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ஹெவன்லி அலைன்ஸ்ல இருந்து வந்த பையனும் அவனுடைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு கூட அந்த 2 பெண்ணுடைய பேத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். பதிலுக்கு ஹீரோவும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருந்த ஹான்சோல என்னுடைய சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றான். டேய் கொய்யால, இந்த சொந்தக்கார பொண்ணு மட்டும் உனக்கு தெரியுமா? எங்கேயாவது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியான்னு சொல்லிட்டு அந்த லீடரும் பக்கத்துல இருந்த வாய்ஸ் லீடர்கிட்ட கேட்கும்போது, எனக்கே தெரியாத பேச, நான் கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எது எப்படியோ இவங்களை கூட்டிட்டு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவர்லி அலைன்ஸ்ல இருந்து 3 பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இந்த பக்கம் ஹீரோவுமே கிளம்பி போறான். அந்த இடத்த கட் பண்ணா இந்த ஹெவன்லி அலைன்ஸ்ல இருந்து ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அவனும் கூடவே ஒரு ஜெனரலும் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 100 வருஷமா இந்த நார்த்தன் ஹெவன்லி ஸ்டேட் செலைன்ட் நைட்டுக்கு எதிராக போராடிட்டு இருந்திருக்கு. ஆனா இப்ப என்ன இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த மாதிரி பிரச்சனை நடந்தது பாஸ்ன்னு சொல்லிட்டு ஜெனரல் சொல்றான். நீங்க இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் கேட்கும்போது, நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னு கேட்கறான். பதிலுக்கு அவன், நீங்க அடுத்த மாஸ்டரா மாற போறீங்க, உங்களுக்கு சேவை பண்ண நானும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறுவேன் இல்லையா, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எனக்கு என்னை நிரூபிச்சு அந்த மாஸ்டர் பதவிக்கு போகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. என்னை நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னுடைய பாதையில ஒருத்தன் தடையா இருக்கான், அதை நான் நாளைக்கு காலையில பாத்துக்கிறேன்ட்டு அவன் சொல்றான். அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோ பிளாக் ஸ்மித் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹெவன்லி அலைன்ஸ்ல இருந்து ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இன்னும் நீ உன்னுடைய குயிக் கல்டிவேஷனே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ இந்த மாதிரி பிளாக் ஸ்மித் செய்யற இடத்துக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, நீ செஞ்ச சோடெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கத்தியில ஒன்னு எடுத்து ஹீரோடைய கழுத்திலேயே கத்திய வைக்கிறான். நீ என்ன பண்றீங்கன்னு ஹீரோ கேட்கும்போது, ஹே, இந்த நாத்தன் ஹெவன்லி செட்டோடைய மகனா இருந்த, பட் எந்த ஒரு குயிக் கல்டிவேஷனும் உனக்கு இல்லை, எந்த ஒரு மாஸ்டரும் உனக்கு இல்லை. நீ ஃபைட்டிங் டெக்னிக்கை கத்துக்கிட்டாதான் இந்த உலகத்துல சர்வே பண்ண முடியும். நீ தான் ஃபைட்டிங் டெக்னிக்ஸை கத்துக்க கூடாதுன்னு ஹெவன்லி அலைன்ஸ் உத்தரவு போட்டிருக்கே, அதனால நீ செத்துப்போன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வரான் இவன். இதை பார்த்துட்டு ஹீரோவும், இவன் என்ன டெஸ்ட் பண்றானா, இவன் கூட சண்டை போட்டோம்னா நான் இவ்வளவு நாள் தாங்கிக்கிட்ட வலி எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அதோடு இல்லாம இவன் நயன்ஸ் கையில இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய மகன், இவன் மேல கையை வச்சா கண்டிப்பா எனக்கு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே விட்டுறான். அவனுமே ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அந்த சோடுல இருந்து ரிலீஸ் ஆகுற கில்லிங் இன்டென்ட்டை பார்த்துட்டு, இதுதான் கில்லிங் இன்டென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பல்ல கடிச்சிட்டு கையை முறுக்குறான். அவன் உடம்புல இருந்து விசித்திரமான பவர் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோவும், நான் சாக போறேன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய பவரை கொடுத்து சண்டை போட்டாவது நான் சாகுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்றான். பட் அதுக்கு முன்னாடியே அந்த ஸ்வாட் அவனுடைய நெஞ்சில இறங்கிடுது. என்னது இது, அவன் உடம்புலேருந்து ரிலீஸ் ஆகின எனர்ஜி என்ன, என்னுடைய கான்சியஸ் கொஞ்ச நேரத்துக்கு என்ன விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண அவன் யோசிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டுட்டு யங் மாஸ்டர் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஆளுங்க வராங்க. யங் மாஸ்டர் என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய உடம்புல இருந்து ரிலீஸ் ஆகிற பிளட் லாஸை கண்ட்ரோல் பண்ற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த பையனுமே யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன இது, இந்த ஒரு சிம்பிளான அட்டாக்கை கூட இவனால டாஜ் பண்ண முடியல. ஒருவேளை இவன் உண்மையாலுமே டெக்னிக்கல் எதுவுமே கத்துக்கல போல. ஆனா அந்த விசித்திரமான எனர்ஜி என்ன, சரி ஒரு வேளை இந்த புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறதுனால இப்படி இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே, யங் மாஸ்டர் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கேட்குறா. அதுக்கு இவனும், இது ஒரு சிம்பிளான அட்டாக், ஈஸியாக டாஜ் பண்ணிடுவான்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆகும்னு நினைக்கல, லக்கு இருந்தால் அவன் போய்கிட்டுன்னு சொல்லிட்டு அவன் அந்த சோடை போட்டு கிளம்பிடுறான். இவளுமே ஷிஃப்ட் பில் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் ரெக்கவரி பில்லை எடுத்து ஹீரோவுக்கு கொடுக்குறா. யங் மாஸ்டர் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ ஹீரோவை தூக்கிக்கிட்டு அவளுடைய வீட்டுக்கு கொண்டு போய் விடுறா. அப்படியே ஹீரோ கண்ணை முழிச்சு பாக்குறான். முன்னாடி ஹான்சோல் தான் இருக்கா. ஏய் முட்டாள், அவன் தான் அட்டாக் பண்ண வரான்னு தெரியல, ஒன்னு எதுக்கு சண்டை போட்டுக்கணும், இல்லை அங்கேயே தப்பிச்சு போயிருக்கணும், எதுக்காக அங்கேயே இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டும் போது, ஹீரோ ஹான்சோல் கையில கைய வச்சுட்டு, நன்றி ஹான்சோல், என்னுடைய அங்கிள் தான் இந்த மாதிரி பேசுவாரு, இப்போ நீனும் இந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லும் போது, நீ எதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு அடியை வைக்கிறா ஹான்சோல். அதோட இல்லாம நானும் இன்னும் கொஞ்ச நாள்ல கிளம்புற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது, ஆல் ரைட் அப்படின்னு ஹீரோ சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹான்சோல் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹூடி போட்ட உருவம் அவள்கிட்ட வந்துட்டு, மாஸ்டர் எல்லாருமே அவங்களுடைய காயத்துல இருந்து ரெக்கவரி ஆயிட்டாங்க, நீங்க கூடிய சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பான். அதை இப்போ ஹான்சோல் நினைச்சு பாக்குறாங்க. அந்த இடத்த கட் பண்ணா நார்த்தன் சைட்ல ஒரு ஆள் வரான். அவன் வந்து பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, எவ்வளோ நேரம் இல்லைங்களா என்னை ஃபாலோ பண்ணிட்டே வர போறீங்க, சி வாங்க அப்படின்னு சொல்லும்போது மண்ணுக்குள்ளேருந்து ஒரு 5-6 பேர் வெளியே வராங்க. ஹேய், இது எங்களோட இடம், நீ யாரு, உன் டீட்டெயில சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, அவன்
அவங்கள்ட்ட அந்த வெப்பனை பார்த்துட்டு, இந்த மாதிரியான வெப்பன்லாம் நான் பார்த்ததே கிடையாதே. பரவால்ல இந்த நார்த்தன் சைடு எனக்காக நெறைய வச்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு, நான் ஏன்டா உங்கள்ட்ட சொல்லணுன்ட்டு திமிரா கேட்குறான். என்னடா திமிரா பேசுற? நீ இப்படியே திரும்பி போனீன்னா, உன்னைய நாங்க உயிரோட விட்டுருவோம்ன்னு சொல்லும்போது, அப்படிலாம் போக முடியாதுடா. நீங்க வேணா வெளிய போங்கன்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவன் சொல்றான். இதனால அவங்க எல்லாருமே கடுப்பாயிட்டு, அவன அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையில இருந்த கத்திய வச்சு அவன அட்டாக் பண்ணும்போது, அவங்களுடைய கத்தி ஒரு செயின்ல கட்டப்பட்டிருக்கும். பட் அவங்க போட்ட எல்லா வெப்பனையுமே அசால்ட்டா அவன் புடிச்சிடுறான். புடிச்சுட்டு அவன் கையில அவனுடைய பவர யூஸ் பண்ணி அவனுடைய கையவே ஒரு ஸ்வாடா மாத்தி அட்டாக் பண்றான். அவங்க எல்லாருமே தெறிச்சு போய் விழுறாங்க. இவன் கொஞ்சம் டேஞ்சரஸான ஆளா இருக்கான். இவன சீக்கிரமா முடிச்சாகணும்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி அவன அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க எல்லாத்தையுமே அவன் ஒரே ஆளா நின்னுட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறான். இதனால அவனுக்குமே சில காயம் ஏற்படுது. இவங்க யாரு? இவங்க நான் இதுவரைக்கும் இங்க பார்த்ததே கிடையாதே! இவங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சரி, யாரா இருந்தாலும் பரவால்ல. நான் முன்னோக்கி போக தான் போறேன்னு சொல்லிட்டு, அவனும் முன்னோக்கி போறான். அந்த இடத்துக்கு நேரா தான் நம்மளோட நார்த்தன் ஹெவன்லி செட் இருக்கு. அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோவ அந்த டேப்லெட் குடுத்த பொண்ணு பார்த்துடுறா. "நீங்க நல்லா இருக்கீங்களான்னு?" கேட்கும்போது, நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். "இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. யங் மாஸ்டர் செஞ்ச தப்புக்குன்னு" சொல்லும்போது, "இல்ல, இது அடிக்கடி நடக்கிறதுதான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். "எங்கள மன்னிச்சிருங்க. பர்மிஷனே இல்லாம நாங்க இங்க தங்குறதுக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க இந்த இடத்துல தங்கணும்னா தாராளமா தங்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல. நீங்க ரொம்பவும் நல்லவரா இருக்கீங்க. ஆனா எங்க தாத்தா அப்படி கிடையாது. அந்த நயன் ஸ்கை அப்படிங்கிற ஒரு ஆளுடைய பேத்தி தான் நான். என் தாத்தா மாரி நான் கிடையாது. என்னால முடிஞ்சத நான் உங்களுக்கு ஏதாவது செய்றேன்" அப்படின்னு ஹீரோவும் அவங்களும் பேசிட்டு இருக்கிறத தூரத்துல உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணுடைய பாடி கார்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோக்கு டேப்லெட் குடுத்துருப்பா இல்லையா? அந்த பொண்ணு ஒரு ரூம்ல இருக்கும்போது ஹீரோவ அட்டாக் பண்ணவன் அந்த பாதையில போயிட்டு இருக்கான். "லேடி, நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு?" கேட்கும்போது, "டேய், அங்கேருந்து வரும்போது படிச்சு படிச்சு தானே சொன்னேன். அவன் மேல நீ கைய வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னத்துக்குடா பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் என்ன பண்றது? அவன் அந்த ஒரு சிம்பிள் அட்டாக்க கூட டாட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு அவன் வீக்கா இருப்பான்னு யாருக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லும்போது, "டேய், உன்கிட்ட திருப்பியும் சொல்றேன். அவன் மேல கைய வைக்கிற வேலை வச்சுக்காத. அவன் எனக்கு ஒரு பிளானுக்கு தேவைப்படுறான். அதனால அவன் மேல நீ கைய வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறா. இல்லையே ஒரு நெருப்பால சூழப்பட்ட இடத்துல டேய் நீ ஒரு அரக்கண்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் செத்து போறான். இவனுடைய பேரு டி மூகாங். இந்த சண்டை ஃபன்னாவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவனுடைய அடியாள்ல ஒருத்தன் வந்து பாஸ் நம்ம தேடி போனவங்க அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்றான். ஓ, அங்கதான் இருக்காங்களா? ஹேய், டார்க் உல்ஃப் கேங் எல்லாரும் தயாராகுங்கடான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அந்த இடத்த கட் பண்ணா நார்த்தன் ஹெவன்லி செட்டை தான் காட்டுறாங்க. அங்க வைஸ் கேப்டன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஹெவன்லி அலைன்ஸ்ல இருந்து ஒரு ட்ரூப் வந்திருக்கும் இல்லையா? அதுல ஒருத்தன் வந்துட்டு, "என்ன நண்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இங்கதான் மறைஞ்சிருக்கியா? அப்படின்னு ஏன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல?" அப்படின்னு சொல்றான். அவனோட பேரு யோன் போல். ஃப்ரெண்டுடைய காதலியை திருடணும்னா என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் போக ட்ரை பண்றாரு. ஆனா அவன், இல்லடா, அவளே தான்டா என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தான்னு சொல்லும் போது, "டேய் நீ பொய் சொல்றா, நீ தான்டா என்னவோ பண்ணிருக்கேன்னு" சொல்லிட்டு வைஸ் கேப்டன் கத்தி எடுத்துட்டு அட்டாக் பண்ண போகும்போது பதிலுக்கு அவரும் அட்டாக் பண்ணிடுறாரு. இதனால வைஸ் கேப்டனுக்கு சில காயமும் அவருடைய சோல்டர் ரெண்டா துண்டா விழுந்துடுது. நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ ரொம்ப வீக்கா இருக்க, இன்னும் ஸ்ட்ராங் ஆகு. அதே சமயத்துல நான் உனக்கு அதிகமான காயம் கூட ஏற்படுத்தல, லேசான காயத்தை தான் ஏற்படுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இதே நேரத்துல வைஸ் கேப்டனும் பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அந்த இடத்த கட் பண்ணா ஹாசோல் எனக்கு ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஃபுட் எடுத்து வந்து வச்சுட்டு கூடவே ஒரு கிஃப்டை தரான். என்னதுன்னு கேட்கும்போது, "நீ கூடிய சீக்கிரம் போக போறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால என்னுடைய ஞாபகார்த்தமா இதை வச்சுக்கோங்கன்ட்டு ஹீரோ கொடுத்துருப்பான். அவங்களும் அதை பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த கட் பண்ணா நைட் டைமிங்ல ஹான்சோல் அந்த கிஃப்ட் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த மாஸ்க் போட்டவன் வந்துட்டு, கூடிய சீக்கிரம் அவங்க இந்த இடத்துக்கு வந்துருவாங்க, சீக்கிரம் இங்கே நம்ம கிளம்பி ஆகணும்ன்ட்டு அவன் சொல்றான். இதை கேட்டு அவளுமே, "சரி, நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைன்னு" சொல்லும்போது, "உங்களை பார்த்தா ஃபீலிங்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க எங்களுடைய நம்பிக்கை. நீங்க ஃபீலிங்ஸ்குள்ள போறது ரொம்பவும் தப்பு" அப்படின்ட்டு அவன் சொல்றான். "அது எனக்கும் தெரியும்னு" அவன் சொல்றா. இந்த இடத்த கட் பண்ணா வைஸ் கேப்டன் சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவன் வந்து விருத்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொன்னது உண்மையா இருந்ததுன்னா அவன் எதுக்காக என்னை விட்டுட்டு அவன் கூட போனா? அப்ப எதுக்காக அங்க போயிருப்பா? என்னை விட அவன் பெட்டரா இருக்கிறதுனால தானே அவன் கூட போனா. எப்படியாவது அவனை விட ஸ்ட்ராங்கா மாறி ஆகணும். நான் கத்துக்கிட்டு இருக்கிறது ப்ளூ ஸ்கை. இந்த டெக்னிக்கை எப்படியாவது பர்ஃபெக்டா யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன்னா நான் அவனை விட பெட்டரா இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் வெறித்தனமா பல்ல கடிச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் மனசை கட்டுப்படுத்துறது ரொம்பவும் முக்கியமான விஷயம். சோடை பயன்படுத்தும் போது எந்த ஒரு தீமையான எண்ணமும் இல்லாம சண்டை போடணும். உதாரணத்துக்கு நீர் போல உன்னுடைய தீமையான எண்ணத்தையும் பகையை பிடிச்ச
மனசையும் தண்ணீர்ல கொண்டு கலக்காத, அது தனித்தனியாவே வை. உன்னுடைய ஒரு மிரர் மாதிரி. ஒரு நீர் எப்படி தண்ணீர் குளமா இருக்கும்போது திரவமா இருக்கும், அதே தண்ணீர் சூரிய வெப்பத்தால நீராவியா உயரும். அதே போலதான் உன்னுடைய மனமும் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அசரீதி கேக்குது. இந்த குரல் எங்கேருந்து கேக்குதுன்னு சொல்லிட்டு அவனு திரும்பி திரும்பி பாக்குறான். ஆனா அவர் சொன்ன போதனைகளை அப்படியே கேட்டுக்கிட்டு அவன் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தின அடுத்த செகண்ட் ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதை யார் சொன்னான்னு சொல்லிட்டு அவனும் சுத்தி சுத்தி தேடி பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. அந்த இடத்த கட் பண்ண ஹீரோ டவர்ல இருந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கான். அந்த டைம் அவனுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி ஃபீல் ஆகுது. எங்கேருந்து இந்த எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல பார்க்கும்போது நார்த்தன் ஹெவன்லி செட்டோடைய வாசல்ல இதுக்கு முன்னாடி இந்த பாலைவனத்துல சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வரான். அவனுடைய ஆறா மூலியமா பின்னாடி ஒரு டிராகன் நிக்கிற மாதிரி அவனுக்கு பின்னாடி ஒரு இல்லூஷன் ஹீரோவுக்கு தெரியுது. என்னது இவன் கிட்ட இருந்து வந்த எனர்ஜி மூலயமா என்னோட இதயமே வெடிச்சு சிதறிடும் போலியே அப்படின்ட்டு ஹீரோ பாத்திட்டு இருக்கும்போது அவனுமே இதான் நார்த்தன் ஹெவன்லி செட்டான்னு சொல்லிட்டு முன்னாடி பாக்குறான். முன்னாடி ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரியுறான். அவன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே சுஜியா நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த நார்த் ஹெவன்லி அலியன்ஸ்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஆமா உங்களுக்கு என்னாச்சு, இவ்வளவு காயமடைஞ்சிருக்கீங்களே, யாராவது அட்டாக் பண்ணாங்களான்ட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது சில பேர் அட்டாக் பண்ணாங்க, அவங்க எல்லாரும் மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டருங்க, ஆனா என் அளவுக்கு கிடையாது, அதனால அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஜியான்னு சொல்றான். இதை கேட்டுட்டு சரி ஃபர்ஸ்ட் வாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மித்த எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சுஜியானை கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம் தான் ஹீரோக்கே தெரிய வருது அந்த நயன் ஸ்கை அப்படிங்கிற ஒரு 9 பேர் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பவர்ஃபுல்லான ஆளோடைய மகன் தான் இவன் தான் நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டரை தோக்கடிச்ச அந்த 18 வயசு நிரம்பின பையன். ஹீரோடைய அங்கிள் கூட சொல்லியிருப்பாரு இல்லையா, அவன் தான் இவன். அவங்க ஒன்றும் பெரிய இல்ல, அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க. சரி ஆமா அங்க போயிட்டு இருக்கானே அவன் யாருன்ட்டு சுஜான்னு கேட்கும்போது அவன் தான் இந்த நார்த்தன் ஹெவன்லி செட்டோடைய யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சரி அவன்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய ஆளா இருக்க மாட்டான், வாங்க போலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சுஜியானை கூட்டு போகும்போது இந்த பக்கம் ஹீரோ இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருக்கான்ட்டு ஹீரோ இந்த பக்கம் போயிட்டு இருக்கான். அந்த இடத்த கட் பண்ணா அந்த ஹெவன்லி அலியன்ஸ்ல இருந்து ஒரு ஜெனரல் வந்திருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோக்கு ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கான். நாளைக்கு இரவு நேரத்துல ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம், அதுக்கு நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்ன விருந்தா, சரி நான் வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த இடத்த கட் பண்ணா சோசோனை தான் காட்டுறாங்க. ஹீரோவை பத்தி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன்கிட்ட எந்த ஒரு ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, கியூஐ எனர்ஜியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் எனக்கு வீக்காக தான் தெரியுறான். பட் அவன்கிட்ட இருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் வருது, என்னன்னு தெரியல. அவன் அந்த நார்த்தன் ஹெவன்லி செட்டோடைய சங்கதியா இருக்கிறதுனால கூட வரலான்ட்டு அவன் யோசிக்கிறான். அந்த இடத்த கட் பண்ணான். சூசான் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோடைய வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறான். ஹீரோவும் வந்துடுறான். என்னோட பேர் சூசான், நீங்க கடைசியா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஹீரோவும் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட சொல்லாம இங்க வந்திருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த நார்த்தன் ஹெவன்லி செட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும்போது இந்த நார்த்தன் ஹெவன்லி செட்ல என்ன இருக்கு, இடிஞ்சு போன கட்டிடங்கள் தான் இருக்கு, இதை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அப்படி கிடையாது, நார்த்தன் ஹெவன்லி செட்டோடைய நம்பிக்கை உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன்ட்டு அவனும் சொல்றான். அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோவும் சோலோ நைட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, அந்த பார்ட்டிக்கு இவங்க 2 பேரும் போறாங்க. எப்பாடி டேய் நீ தொடர்ச்சியா ஒரே வகையான சாப்பாடு கொடுத்து என் நாக்கெல்லாம் சித்து பிடிச்சிரா, இன்னைக்கு எது ஒரு நல்ல மீட்டாவது சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோலோ ஹீரோ கொடுத்த அந்த ஒரு கிளிப்பை போட்டுட்டு வந்திருக்கா. ஹீரோவும் அதை பார்க்கறான். உள்ள போனே அவங்க எல்லாருமே வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு உபசரிக்கிறாங்க. நம்ம சூசானுக்கு தெரிஞ்சிடுது இவ வந்து சாதாரண ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க ஏன் இங்க எல்லாருமே வந்திருக்கோம்னா இந்த இடத்துல நாங்க ப்ளூ டிராகன் ஸ்கை அப்படிங்கிற ஒரு குரூப்பை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு நார்த்தன் ஹெவன்லி செட்டு தான் 100 வருஷமா சைலண்ட் நைட்டை எதிர்த்துட்டு வந்துகிட்டு இருந்தது, அதனாலதான் நாங்க இந்த இடத்துல இந்த குரூப்பை ஓபன் பண்ணலான்னு இருக்கோம்னு சொல்லிட்டு ஜோன்சான்னு சொல்றான். சரி நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிடுறான். இதனால சந்தோஷமா அவங்க எல்லாரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க பண்றது எல்லாத்தையுமே நம்ம ஹாசோலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா, பட் எதுவுமே சொல்லலை. இந்த கட் பண்ணா ஹீரோ வாட்ச் பண்றதுக்காக ஃபர்ஸ்டே ஒரு குரூப் வந்திருக்கும் இல்லையா, அதுல ஒரு 2 பேரு நார்த்தன் ஹெவன்லி செட்டுக்கு வெளியே நின்று ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் வருது. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக்ல இருக்கும் போதே அவ்வளவுதான், அவங்க 2 பேர்த்தோடைய அலறல் சவுண்டு கேட்குது. இதை கேட்டுட்டு வைஸ் லீடர் அந்த இடத்துக்கு வேகமா போய் பாக்குறான். அந்த இடத்துல அவங்க எல்லாரும் சத்த நிலைமையில கிடக்குறாங்க. அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோ இருக்க இடத்த காட்டுறாங்க. டேய் இவங்க எல்லாருமே
உன்னைய கொண்டு போய் ஒரு பெருசா ஒரு இடத்துல சிக்க வைக்க போறாங்கன்ட்டு சொல்லும் போது என்னை காப்பாத்த நீ இருக்க மாட்டியா அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். இதை கேட்டுட்டு டேய் நான் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடுவேன்னு சொன்னா இல்லையா, அதை நீ புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி சொல்றா. அந்த டைம் அதுல சூசாங் வந்துட்டு ஹீரோ கிட்ட உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கமா கூட்டிட்டு போறான். இந்த இடத்துக்கு இவ போயிட்டு சாப்பாடுலாம் எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது ஹேய் அவ ஆல்ரெடி ஒரு பெரிய சிக்கல்லாம் இருக்கான், இதை விட நீங்க இன்னும் சிக்கலாக்க முயற்சி செய்றீங்களேன்ட்டு அவ கேக்குறா. நாங்க என்ன சிக்கல் பண்ணுவோம், அப்படியே இருந்தாலும் அவருடைய இதுல தானே நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கேயோ கொண்டு போய் பெருசா சிக்க வைக்க போறீங்கன்னு தெரியுதுன்னு சொல்லும்போது அந்த டைம் இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஹேய் உன்னுடைய லிமிட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, என்னதான் அவனுக்கு நீ ஒரு சொந்தக்கார பொண்ணா இருந்தாலும் கூட நீ உனக்கு ஒரு லிமிட் இருக்குன்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. அந்த டைம் ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ணிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கம் திரும்பி பாக்குறா. அந்த இடத்த கட் பண்ணா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க எந்த ஒரு விஷயமும் சொல்லாம உங்களை இன்வைட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்ல பரவாயில்லன்னு ஹீரோ சொல்றான். சரி நீங்க ஏன் எங்க ப்ளூ டிராகன்ஸ் கையில சேரக்கூடாது அப்படின்ட்டு சூசன் கேட்கும் போதே நார்த் அண்ட் ஹெவன்லி செட்டுக்குள்ள ஒரு பிரச்சனைன்ட்டு அவனுக்கு தெரிய வருது. அந்த இடத்த கட் பண்ணா மூக்காங்க நார்த் அண்ட் ஹெவன்லி செட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான் இல்லையா, ஹெவன்லி அலையன்ஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே ஒரு ட்ரூப்பா வந்திருப்பாங்க. அவங்க வந்து மூக்காங்க கூட சண்டை போடும் போது அசால்ட்டா மூக்காங்க சமாளிச்சு அடிச்சு பறக்க விட்டுறான். ஆனா அந்த டைம் தூரத்துல இருந்து சூசான் வந்து அட்டாக் பண்றான். இதை பார்த்துட்டு டேய் யாரா நீ அப்படின்ட்டு மூக்காங்கன்னு கேட்கும்போது எத்தனை பேர் என்னுடைய பேரை கேட்பீங்க, டேம் சூசான் அப்படின்ட்டு அவன் சொல்றான். டேய் நீ அந்த நயன்ஸ் கையில் இருக்கக்கூடிய ஒருத்தவனுடைய பேரப்பையன் தானே நீ, ஏண்டா நீ எப்படா என்னுடைய ஸ்ட்ராங்கஸ்டான கோஸ்ட் ட்ரூப்பையே போட்டு தரல அப்படின்னு சொல்றான். அப்பதான் தெரிய வருது. ஸோ இதுக்கு முன்னாடி பாலைவனத்துல நம்ம சூசாங் கூட சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அவன் வந்துட்டு இவனுடைய ஆள் தான். என்ன கோஸ்ட் ட்ரூப்பா, அது அது இது சைலண்ட் நைட் இதாச்சே, அப்போ நீங்க சைலண்ட் நைட் குரூப்பான்ட்டு சூசானும் தயக்கத்தோட கேட்கும்போது ஆமாண்டா லவடிக்கா பால் அப்படின்ட்டு அவனும் சிரிக்கிறான். சண்டை போட தயாராகும் போது அந்த இடத்த கட் பண்றாங்க. ஒரு சோல்ஜர் காயமடைஞ்ச நிலைமையில ஹீரோ இருக்கிறதுல வந்து விழுறான். இதனால ஹெவன்லி அலையன்ஸ்ல இருந்து சில பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது வெளியே இந்த மாதிரி சண்டை போயிட்டு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஹான் சோல் அவன் என்ன தெரியுதான் வந்திருக்கான், சீக்கிரம் இங்கே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு லேட் ஆயிடுச்சுன்ட்டு ஹீரோ சொல்றான். ஜன்னல் பக்கம் அந்த டார்க் உல்ஃப் அப்படிங்கிற கேங் இருக்கும் இல்லையா, அந்த குரூப்போடைய மெம்பர்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்களும் சண்டைக்கு தயாராகிறாங்க. அந்த டைம் அங்க இருக்கிற பொண்ணும் இவ்வளோ நாள் செகண்ட் நைட் சும்மா தானே இருந்தாங்க, இப்போ எதுக்காக திரும்பி வராங்க, இப்போ மட்டும் இவங்க வெளியே வந்த நியூஸ் வெளியே பரவுச்சுன்னா கண்டிப்பா ஒரு பரபரப்பு ஏற்படும். ஆனால் சூசான் அவங்கள எல்லாத்தையும் தோக்கடிச்சாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே இந்த பக்கம் சோல் வந்துட்டு அவளுடைய கிளிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு சண்டைக்கு தயாராகிறா. நீ என் பின்னாடியே இரு, வேலைக்கு போகாதான்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றா. அவ மனசுக்குள்ள அந்த டீமை எப்படி சமாளிக்க போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு. அந்த இடத்த கட் பண்ணா இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த பக்கம் சூசானும் சரி சண்டைக்கு தயாராகலாம், சண்டை போட்டே பார்த்துடலான்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீட்ல போயிட்டு அவனுக்கு ஒரு அப்பர் கட்டு வைக்கிறான். அதோடு இல்லாம மல்டிபிள் அட்டாக்ஸை லான்ச் பண்ணி அவனை அட்டிக்கிற அட்டில கை கால்லாம் திரும்பிட்டு போயிடுது அவனுக்கு. ஏன்டா இவனை சமாளிக்கிறதடா பெரிய கஷ்டம், சைலண்ட் லைட்ல இவ்வளவு வீக்காவா இருப்ப, எனக்கு தெரிஞ்சு நீ வேற யாராவது தான் இருப்ப, காலையில விடிஞ்சு வரப்ப நீ யாருன்னு விசாரிக்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சூசானும் திரும்பி போகும்போது பின்னாடி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஒட்டஞ்சு போன நிலைமையில அவனோட எலும்புலாம் கடந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே திருப்பி ஒண்ணு சேர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு இவன் ஒரு டீமன்ட்டு சூசான் சொல்லும் போதே கொய்யால செத்தடான்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீட்ல வந்து ஒரு பஞ்சை விட்டு சூசானை பறக்க விடுறான். மேல போயிட்டு காலை வச்சு ஒரு அடிதான். அதுக்கே சூசானோடைய நிலைமை கந்தல் கோலமா போயிடுது. ஏண்டா ஒரு 4 மாஸ்டரை தோக்கடிச்சிட்டா நீ பெரிய பருப்பா, போயிட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து என்ன கொல்ல படுறா அப்படின்னு சொல்லிட்டு மூக்காங்கும் போகும்போது டேய் எங்கடா போறான்னு சொல்லிட்டு சூசாங் காலை பிடிக்கிறான். கொய்யால சரி போனா போது உயிரோட வரலன்னு பார்த்தா என்னடா திருப்பி காலை பிடிச்சி கட்டுப்பேத்துறேன்னு சொல்லிட்டு வாயிலே போட்டு மிதிக்கிறான். செத்து போன நாய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹே நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஹெவன்லி அலையன்ஸ்ல இருந்து வந்திருப்பா இல்லையா ஒரு பொண்ணு, அவ சொல்றா. அதே டைமிங்ல ஹெவன்லி அலையன்ஸை சேர்ந்தவங்க எல்லாருமே அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹே எங்க அப்பா யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன பொண்ணும் பேசிட்டு இருக்கும்போது இவ யாரா எவன்னு சொல்லிட்டு ஒரே தட்டு தான், அதுக்கே இவ செத்து போறா. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணுடைய பிரதர் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, கொய்யால என்ன தைரியம் தான் என்னுடைய அக்காவே கொலை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு டீமன் ஹேண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண போறான். ஆனா மூக்காங் அசால்ட்டா ஒரே ஒரு
கையை வச்சு ஒரு அட்டாக் பண்றான். அதுக்கே அவன் சதறி போயிடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக்ல இருக்கும்போது, ஏய் முட்டா பையில பின்னாடி இருந்தா சொன்ன இன்னத்துக்கு விலகி போறான்னு சொல்லிட்டு ஹாசோல் ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு முன்னாடி வர டார்க் உல்ஃப் கேங் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கா. அந்த டைம் அந்த ஹெவன்லி அலைன்ஸ்ல இருந்து வந்த பொண்ணு இருப்பா இல்லையா, சே நான் போட்டு வச்ச திட்டம் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு, அவங்க 2 பேருமே செத்துட்டாங்க, இப்போதைக்கு நம்ம உயிர் வாழறதுக்காக நம்ம இங்கேயே தப்பிச்சு போகணும், லோயஸ்ட் கிரேட்ல இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸையும் விட்டுருங்க, மாஸ்டருங்களை மட்டும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்ச லாஸ்ட்ல இதை முடிக்கலான்னு பாக்குறா. அவளும் நேரா அவன் கிட்ட போயிட்டு, நீ நான் போட்டு வச்ச திட்டத்தை எல்லாத்தையுமே ஃபெயில் ஆக்கிட்ட, இப்போதைக்கு சூசானை இங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போகணும், குறைஞ்ச லாஸோட இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவ ஒரு இல்யூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றா. ஹீரோ அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். உள்ள இருந்த மூக்காங்கும் பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குன்னு சொல்றான். உனக்கே நல்லா தெரியுது இது கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்கும்ட்டு, அதுக்குள்ள நம்ம இவங்களையாவது கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேக வேகமா கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு மற்ற சோல்ஜர்கள்லாம் ஒரு நாய் மாதிரி இவங்க பெருமையோட சாவணும்னு நினைக்கிறாங்க, ஆனா செத்தவரப்ப என்ன பிரயோஜனம்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹான் சொல்லுவோம் கடைசி டார்க் உல்ஃப் கேங்கு மெம்பரை போட்டு தள்ளிடுறா. அதே நேரத்துல தான் அந்த மூக்காங்கும் அவனுடைய இல்யூஷன் பேரையை உடச்சிக்கிட்டு வெளியே வரான். பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, ஆனா என்னோட டார்கெட் அவங்க கிடையாது, அந்த பொண்ணு தான். ஹேய் பொண்ணு நம்ம திரும்பி சந்திச்சுட்டோம் போலன்ட்டு தூரத்துல இருக்கக்கூடிய ஹான்சோல் இருப்பா இல்லையா, அந்த இடத்த பார்த்து சொல்றான். உள்ள இருக்க ஹான்சோலும் ஹீரோ இங்கே தப்பிச்சு போன்னு சொல்றா. அதே நேரத்துல ஹேய் அந்த விமன்ஸோடைய கடைசி ஹோப் நீ தான், உன்னை என்ன பண்றான் பாருன்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அவன் யூஸ் பண்ண அட்டாக்களை அவங்க இருந்த பில்டிங்கே கிராஷ் ஆகி கீழே விழுது. ஹீரோவும் காயம்பட்டிருப்பான். கண திறந்து பார்க்கும்போது ஹான்சோல் ஒயிட் கலர் ஹேர்ல பறந்துகிட்டு இருந்திருப்பா. அதை பார்த்துட்டு என்ன விச் ஆஃப் ஒயிட் நைட்டா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா விச் ஆஃப் இதுவும் சைலண்ட் நைட் குரூப்பை சேர்ந்தது தான். சைலண்ட் நைட்ல 4 மேஜர் குரூப்ஸ் இருக்கு, அதுல ஒன் ஆஃப் தி குரூப்பு தான் இந்த குரூப். இவ மிஸ்ட்ரியானவன் தெரியும், ஆனா சைலண்ட் நைட் குரூப்பை சேர்ந்தவன் எனக்கு தெரியாம போயிடுச்சுன்ட்டு ஹீரோ யோசிக்கிறான். இதே நேரத்துல ஹான் சொல்லும், நான் உனக்காக டைம் வாங்கி தரேன், ரொம்ப நேரம்லாம் என்ன டைம் வாங்கி தர முடியாது, நீ அதுக்குள்ள இங்கே தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு அடுத்த சீனே சண்டை தான். ஆனா அசால்ட்டா மூக்காங் கிட்ட ஹான் சோல் மாட்டிக்கிறா. ஏமா பொண்ணு உன்னை விட்டுட்டு ஓடி போனவனுக்காகவா நீ டைம் வாங்கி தர, இது உனக்கே ஓவர் இல்லையான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் மூக்காங். ஹான் சொல்லும் ஹீரோ கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, எனக்கு பாசம் காட்டினவன் அவன் தான், குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய பேரை சொல்லி கண்ணை மூட போகும்போது கரெக்டா மூக்காங்கோடைய கையில ஒரு வெட்டு விழுது. ஹான் சொல்லி கீழே விழுந்துடுறா. வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். நான் நினைச்சதால நீ ரொம்பவே டைம் வாங்கி தந்திருக்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ போன அட்டாக்க பார்த்துட்டு கொய்யால என்னது இது, யாரா நீ அப்படின்ட்டு மூக்காங் கேட்கும்போது நார்த்தன் ஹெவன்லி செட்டோடைய 5th ஜெனரேஷன் லீடர் ஜின் முஹான்னு ஹீரோ சொல்றான். இதை பார்த்துட்டு ஹான்சோல் ஷாக்ல இருக்கும் போதே ஹான்சோல் சொன்ன டைலாக்கை ஹீரோ திருப்பி சொல்றான், நீ என் பின்னாடியே இருந்துட்டு சொல்லிட்டு சண்டைக்கு தயாராகும் போது முன்னாடி இருக்க மூக்காங்கும் என்ன விசித்திரமான பவர்ரா இது, இதனால என்னோட உடம்பு ஹீல் ஆகவே மாட்டேங்குதுன்ட்டு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடறான். ஏய் இதாண்டா என்னோட பேட்டிலே, இதுவே இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு, என்னால அவனை சமாளிக்க முடியுமான்ட்டு ஹீரோவும் இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, டேய் உன் பவர் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு, முதல்ல நான் உன்னை சீக்கிரமா கிளியர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்றான். ஆனா அவன் பண்ற அட்டாக்ல இருந்து அசால்ட்டா ஹீரோ டாச் பண்றான். இதை பார்த்துட்டு அவனும் நான் பண்ற அட்டாக்க அவனால தடுக்க முடியாது, ஆனா அவன் இதுல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு திருப்பி மாத்தி அட்டாக் பண்றான். அவனும் ஹீரோவும் அந்த அட்டாக்ல மாத்தி டாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல வைஸ் கேப்டன் திரும்பியும் செட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கான். அந்த டைம் தூரத்துல என்னமோ நடக்கிறத தெரிஞ்சுட்டு இன்னும் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும் போதே ஒரு புதருக்குள்ள இருந்து கேப்டன் வெளியே வராரு. கேப்டன் நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க, என்ன ரத்தம்லாம் வடியுது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு செட்டுக்குள்ள ஒரு உல்ஃப் கேங் நுழைஞ்சிச்சு. அவங்க எல்லாத்தையுமே கூட்டத்துல ஆரம்பிச்சாங்க, அதுல தப்பிச்சு ஓடியான்ட்டுன்னு சொல்லிட்டு கேப்டன் சொன்னதை கேட்டுட்டு, நீங்க என்ன சொல்றீங்க, நம்மளுடைய சோல்ஜர்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு கேட்கும்போது, ஆமாண்டா உயிர் வாழறதுக்கு தப்பிச்சு வந்து தானே ஆகணும்னு சொல்லும்போது, கேப்டன் நீங்க சொல்றதை கேட்டு அவங்க எவ்வளவு லாயலா இருந்தாங்க, நீங்க என்ன அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்கன்ட்டு வைஸ் கேப்டன் கேட்கும்போது, அவங்க எல்லாருமே நான் சொன்னதை கேட்டுட்டு வாயிற நாய்ங்க, அவங்களுக்காக நான் உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லும்போது, அட்டம் கொய்யாலன்னு சொல்லிட்டு எட்டி உதச்சிட்டு, டேய் உனக்காக அவங்க எல்லாத்தையுமே செஞ்சாங்க, அவங்களை விட்டுட்டு வரலாமா, அவங்க சாவுக்கு பழி வாங்கணுமா இல்லையா அப்படின்னு அவனை எட்டி உதச்சிட்டு போட நாயன்ட்டு செட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. டீ குக்கியால போய் சாவுன்னா போய் சாவுடா அப்படின்ட்டு
கேப்டனும் சொல்றாரு. இந்த பக்கம் வைஸ் கேப்டன் செட்டை நோக்கி வரும்போதே அந்த இடத்த கட் பண்றாங்க. நம்ம ஹான்சோல காட்டினா இவ்வளவு நாள் கூட இருந்திருக்கேன், ஆனா இவன் என்ன அவனுடைய ஸ்கில்ல மறைச்சு வச்சிருந்தானா என்ன, ஆனா இவன் கிட்ட இப்ப கூட QI எனர்ஜியை என்னால ஃபீல் பண்ண முடியலையே, அப்படி என்ன மார்ஷல் ஆர்ட்ஸ் இவன் கத்து வச்சிருக்கான்ட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் மூக்காங்கும் இவன் என் கையில மாட்ட மாட்டேங்கான்ட்டு ஃபிஸ்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஒரு ஜம்ப் பண்ணி மழை போல ஹீரோ மேல அட்டாக் பண்றாரு. ஹீரோக்குமே நல்லா தெரியுது இதுல இருந்து எவ்வளவு தப்பிக்க ட்ரை பண்ணணும், கண்டிப்பா அடி விழுன்னு சொல்லிட்டு. இதே நேரத்துல வைஸ் கேப்டன் அந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த இடம் போர்க்களத்துக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பார்க்கும்போது அவனுடைய ஃப்ரெண்டு செத்து போயிட்டான். ஸோ அவனை பிடிச்சிக்கிட்டு என்னடாச்சு எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோ சண்டை போட்டுட்டு இருந்தவன் ஹான்சோலை பார்க்கலாம். ஹான்சோலுக்கு இதனால சில காயம் ஏற்படுது. முதல்ல இங்கேருந்து அவளை வெளியே கூட்டிட்டு போய் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ அதை பயன்படுத்த வேண்டியதுக்கான நேரம். ஷேடோ பிளேட் ஹெவன் அண்ட் எர்த்தையும் பேக்கக்கூடியது, பேய்களையும் கடவுள்களையும் வெட்டக்கூடியது. தி ஷேடோ பிளேட் ஆஃப் எண்ட் அப்படின்ட்டு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றான். இவனை சுத்தி ஸ்மோக் உருவாக ஆரம்பிக்குது பிளாக் கலர்ல. இந்த மூக்கு அங்க யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருப்பான் இல்லையா, அவன் மழை மாதிரி அட்டாக் பண்ணிருப்பான். அந்த மழை மாதிரியான அட்டாக் ஹான்சோல அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அந்த பிளேடை வச்சு அந்த ஸ்மோக் பவரை வச்சு அவன் பண்ற எல்லா அட்டாக்கையும் டிஃபெண்ட் பண்றான். ஹீரோ பண்ற அட்டாக்கை வைஸ் லீடரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம ஹீரோ உள்ள ஷேடோக்குள்ள இருந்து செம ஸ்பீடா போயிட்டு மூக்கு அங்கே வெட்ட போகிறான். ஹீரோ வரதை பார்த்துட்டு அவன் அந்த அட்டாக் மட்டும் என் மேலே பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பாக 2 துண்டா போயிடுவேன், இவன் ஒரு புலி, நார்த்தன் ஹெவன்லி செட்டோடைய டிசெண்டன்ட்னு சொல்கிறதுக்கு இவன் தகுதியானவன் தான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் இது மூக்காங்க்கு பத்தாது. அவன் பதிலுக்கு ஹீரோவை அடித்து கீழே பறக்க விடுறான். அவனும் கீழே இறங்கிக்கிட்டே கொய்யால இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை நீ எங்கடா கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு வரும்போதே அவன் உடம்புல காயம் ஏற்பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. கொய்யாங்க இவன் எப்படா என்ன அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு மூக்காங்க ஷாக்ல இருக்கான். ஹீரோட எல்லாமையும் ரொம்ப மோசமா இருக்கு, என்னோட ஃபைனலே எரிச்சிக்கு வந்துட்டேன், இனிமேட்டு நான் என்ன பண்ண போறேன்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது கொய்யால என்ன மாதிரி நான் டெக்னிக்கை யூஸ் பண்ணேன், என்னால் ஹீலே பண்ண முடியல, நீ என்னுடைய நேரத்தை வீணாக்கினதுக்கு முதல்ல ஒன்னதாண்டா கொள்ளணும்னு சொல்லிட்டு மூக்காங்கும் ஹீரோவை கொல்ல போறான். டைம் ஹான்சோலும் அவனை கொல்லாதுறான்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கி மூக்காங்கோடைய மூஞ்சிலே அட்டாக் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு மூக்காங் கடுப்பாயிட்டு அவன் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி ஹான்சோல அட்டாக் பண்றான். அதே நேரத்துல ஹீரோவும் அட்டாக் பண்றதை பார்த்துட்டு கத்தும் போது நீனடா கத்தன்னு சொல்லிட்டு மூக்காங் ஹீரோவையும் கொல்ல போறான். அதே நேரத்துல எங்கிருந்தோ வந்த ஒரு ஐஸ் பவர் அவனை அடிச்சு பறக்க விடுது. அந்த ஐஸ் பவர்ல இருந்து வந்த இம்பாக்டால ஹீரோவுமே சைட்ல போய் விடுறான். ஹான்சோல அந்த ஹூடி போட்டுப்பான் இல்லையா ஒருத்தன், அவன் காப்பாத்திடுறான். ஃபைனலா நீ இங்க வந்துட்ட அப்படின்ட்டு மூக்காங்கும் சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. இவ தான் விச் ஆஃப் தி ஒயிட் நைட், ஒயிட் விச் இவ தான். ஹான்சோல்னு சொல்லிட்டு அவ திரும்பி பார்க்கும்போது மாஸ்டர்னு சொல்லிட்டு ஹான்சோலும் அந்த பொண்ணை பார்க்குறா. பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரமா வந்துட்ட, திருப்பி ஆரம்பிப்போமான்னு சொல்லிட்டு மூக்காங்க சொல்லும் போதே இந்த பக்கம் அந்த ஹூடி போட்டிருக்குவேன் மிஸ் என்னை மன்னிச்சிருங்க நான் லேட்டாக வந்ததுக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவ அவளுடைய ட்ரைனிங்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவளுடைய 7 சென்ஸையும், அதாவது 7 ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்படுத்தினா மட்டும்தான் இவ சக்சஸரா மாறுவா. இதுக்கு தடையா இருக்கிறது இவன் தான். இந்த பாய் மட்டும் வரலனா என்னுடைய மிஸ் நல்லா அந்த கலையை கத்து இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க உணர்ச்சிக்குள்ள இருக்காங்க, இது தப்பாச்சு. அதோட இல்லாம நாத்தன் ஹெபலிசட்டோடைய புதிய துளி இவனை ஃபர்ஸ்ட் அழிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இவன் எதிர்காலத்துல எங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸா இருப்பான், இவனை இங்கேயே முடிச்சு கட்டினாதான் சரியா வரும்னு சொல்லிட்டு அந்த கூடி போட்டிருக்கணும் கத்தியை வெளியே எடுக்கிறான். ஸோ இதோட சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.